ஒரு மேடையை போட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற தலை சிறந்த இஸ்லாமிய சிந்தனையாளர்களை, ஒடுக்கப்பட்ட சமூக சிந்தனையாளர்களை அழைத்து பேச வைத்து நல்ல கருத்துக்களை உங்களிடத்தில் நாங்கள் சொல்லுவதனுடைய நோக்கம் ஏதோ ஷரீப் அவர்களுக்கோ ஆனந்த் கொடிக்கால் அவர்களுக்கோ ஹஜரத் சாகுல் மீது ஜமாலி அவர்களுக்கோ நடராஜன் அவர்களுக்கோ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் நாசர் அவர்களுக்கோ அருமை நண்பர் ஆரூர் சானராஸ் அவர்களுக்கோ மேடை கிடைக்கவில்லை, அல்லது ஒளிபெருக்கி கிடைக்கவில்லை, பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. எனவே திருமண மேடைகளை, திருமண அரங்கத்தை நாடுகிறார்கள் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள். ஏனென்றால் காலங்காலமாக பிரியாணி சாப்பிடுவதை தவிர எந்தவித வேலையையும் திருமண வீடுகளிலே மேடைகளிலே நாம் வைத்துக் கொள்வதில்லை. மேடைகளிலே திருமணம் முடிந்தவுடன் சாப்பாடாகிவிட்டதா, யார் சமைத்தது, கறி நன்றாக வெந்திருக்கிறதா, வெங்காயம் சரியாக இருக்கிறதா என்பதை தவிர தமிழ்நாட்டிலே இஸ்லாமிய திருமண நிகழ்வுகளிலே வேறு எந்த பேச்சும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு சமூகமும் திருமண மேடைகளை எப்படி பயன்படுத்துகிறார்கள்? நான் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். ஏதோ ஒரு மாற்று மத சமூகத்தை சார்ந்தவருடைய திருமண மேடைக்கு அல்ல, நம்முடைய சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு ஆஜியார் அவர்களுடைய திருமண நிகழ்வுக்கு போயிருந்தேன். பக்கத்தில் எல்லாம் இருக்கு, இதே கடற்கரை ஓரத்தில். அந்த திருமண நிகழ்வுக்கு போகிற நேரத்தில் நம்முடைய எல்லா தலைவர்களையும், அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைத்து அந்த மேடையிலே உட்கார வைத்து கருத்துக்களை சொல்ல சொன்னார்கள். எல்லோரும் சொன்னார்கள். அப்பொழுது நாம் அமைதியாக இருந்து கேட்டோம். ஆனால் இஸ்லாமிய தலைவர்கள் இஸ்லாமிய கருத்துக்களை, இஸ்லாமிய அரசியலை சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை, கேட்பதில்லை. நம்முடைய கவனம் எங்கேயோ போய் இருக்கிறது. அதனால் தான் இனி திருமண மேடைகளை பயன்படுத்துவது, திருமண மேடைகளிலே கருத்துக்களை சொல்வது என்பதற்காகத்தான் நாங்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலேயும் இருக்கிற நம்முடைய தலைவர்களை அழைத்து வந்து கருத்துக்களை சொல்ல வைக்கிறோம் என்று சொன்னால், ஏதோ நாங்கள் தேர்தலிலே நிற்கிறோம், வாக்குகளை எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்பதற்காக அல்ல. அப்படி கேட்டாலும் நீங்கள் இன்றைய சூழலிலே போட மாட்டீர்கள், எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் உங்களை பக்குவப்படுத்தி அரசியல் ரீதியாக செய்திகளை சொல்லி தயார்படுத்துகிற வேலையில இந்த சமூக தலைவர்கள் இதுவரை இல்லை. அதனுடைய விளைவுதான் நமக்கு தலைவர்களாக யார் யாரோ வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இங்கே வேறு சகோதரர்கள் வந்திருக்கலாம், வேறு சமூகத்தை சார்ந்தவர் வந்திருக்கலாம். அவர்களுக்கெல்லாம் தலைவர்களாக நாம் என்றைக்காவது வர முடியுமா? ஒருபோதும் நாமே அவர்கள் யாரும் தலைவர்களாக ஏற்றுக்கொள்வதே இல்லை. வேண்டுமானால் வேலைக்காரர்களாக ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் நாம் மட்டுமே எல்லோரையும் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற சூழ்நிலையை தமிழ்நாட்டிலே உருவாக்கி வைத்திருக்கிறோம். அதை மாற்றுகிறதுதான் கொடிக்கால் சேக்கப்துல்லா அவர்கள் இங்கே சொல்லிவிட்டு போனார்கள். இங்கே கொடிக்கால் சேக்கப்துல்லா போன்ற புதியவர்கள், ஆரூர் சானவாஸ் போன்ற இளைஞர்கள், இவர்களெல்லாம் அழைத்து பேச வைத்ததனுடைய நோக்கம் என்பது நாம் எந்த நிலைமையில இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறோம். அதைத்தான் வேங்கை சந்திரசேகரன் அவர்களும் அரவேந்தன் நடராஜன் அவர்களும் நமக்கு சொல்லிவிட்டு போனார்கள். ஜெகநாத் பாக்கவி சொன்னார், நீங்கள் அவர்களுக்கு ஆடையாக, அவர்கள் உங்களுக்கு ஆடையாக இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு போனார். திருக்குறளிலே ஒரு வசனத்தை எடுத்து, உலகத்திலே எந்த மதமும், உலகத்திலே எந்த மார்க்கமும் இதை விட தெளிவாக ஆணையும் பெண்ணுக்கும் இருக்கிற உறவை சொல்லிவிட முடியாது. ஆடை, ஆடை என்பது என்ன? ஏதோ போத்தீஸ்ல வாங்குறது அல்லது வேற இருக்கிற ஜவுளி கடையில் வாங்கினது உயர்வான ஆடை என்பதற்காக ஆடையை பற்றி குர்ஆன் சொல்லவில்லை. ஆடை என்பது மானத்தை மறைப்பது. மானம் என்பது ஒரு மனிதன் உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடியது. எனவே மானத்தை மறைப்பதற்கு ஆடை பயன்படுகிறது. ஆதாம் ஏவாளுக்கும் ஒரு விளக்கப்பட்ட கனியை ஆண்டவன் அவற்றை புசிக்காதீர்கள் என்று சொன்ன நேரத்தில் எதற்கு சொல்கிறான்? அந்த கனியை புசித்தால் மான உணர்ச்சி உங்களுக்கு வந்துவிடும். எனவே அந்த கனியை புசிக்காதே என்று ஆண்டவன் சொல்கிறான். மீறி அந்த கனியை புசித்ததால தாங்கள் நிர்வாகமாக இருப்பது அவர்களுக்கு தெரிகிறது. ஆடையை உடுத்த ஆரம்பித்தார்கள். ஆக ஒரு கணவனுக்கு, ஒரு மனைவிக்கு ஆடை என்பது அழகுக்காக இஸ்லாம் சொல்லவில்லை.
ஆடையை அகத்திற்காக இஸ்லாம் சொல்லவில்லை, ஆடையை ஆடம்பரத்திற்காக இஸ்லாம் சொல்லவில்லை, ஆடையை மானத்தின் குறியீடாக இஸ்லாம் சொல்லுகிறது. இங்கே இருக்கிற நஸ்ருல் ஜாருக்கு மானத்தை உணர்த்துவதாக நஸ்ரீன் இருக்கிறார். பாபு சலாத்திற்கு அந்த மான உணர்ச்சியை உணர்த்துவதற்காக நஸ்ரீன் பேகம் இருக்கிறார். நீங்கள் கேட்கலாம், அது என்ன மான உணர்ச்சி? வேறொன்றும் இல்லை. ஒரு பன்றியோ ஒரு நாயோ தெருவிலே போய் கொண்டிருக்கிறது. குடும்ப கட்டுப்பாடு செய்வதற்காக இங்கே பேரூராட்சியில, நகராட்சியில, மாநகராட்சியில காயடிப்பது என்று சொல்வார்கள். நான் கொச்சையாக சொல்வதற்கு வருத்தப்படுகிறேன். காயடிப்பது என்றால் குடும்ப கட்டுப்பாடு செய்வதற்கு அர்த்தம். அந்த குடும்ப கட்டுப்பாடு ஊழியர்கள் நாயை பிடித்து பன்றியை பிடித்து நடுரோட்டிலே வைத்து அங்கேயே நறுக்கி குடும்ப கட்டுப்பாடு செய்வார்கள். உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் அதனுடைய இனவிருத்தி ஆகிவிடக்கூடாது, எண்ணிக்கை கூடிவிடக்கூடாது என்பதற்காக. நாயும் பன்றியும் அப்படி செய்கிற நேரத்தில் கத்தும். எதனால் கத்துகிறது? மானம் போய்விட்டது, மான உணர்ச்சி இருக்கிறது, அது வெளியிலே தெரிந்து விட்டது என்பதற்காக நாயும் பன்றியும் கத்துவதில்லை, வழியினாலே நாயும் பன்றியும் கத்துகிறது. அதே வேலையை ஒரு மனிதனை நிர்வாணப்படுத்தி நடுரோட்டிலே அந்த வேலையை செய்தால் அவன் வழியினால் கத்த மாட்டான், மானம் போய்விட்டது என்று கத்துவார். அந்த மான உணர்ச்சியை தான் இஸ்லாம் சொல்கிறது. நீங்கள் அவர்களுக்கு ஆளையாகவும் அவர்கள் உங்களுக்கு ஆளையாகவும் இருக்கிறீர்கள் என்று இஸ்லாம் சொன்னது. இதைவிட ஆணுக்கும் பெண்ணுக்குமான நட்பை, ஆணுக்கும் பெண்ணுக்குமான உறவை உலகத்திலே யாரும் எந்த இலக்கியமும் சொல்லிவிட முடியாது சகோதரர்களே. அதைத்தான் இஸ்லாம் சொன்னது. அதைத்தான் எனக்கு முன்னாலே பேசிய SDPI தலைவர் செகிலான் பாக்கரி சொல்லிவிட்டு போனார். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஏதோ ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் மான உணர்ச்சி இருந்தால் மட்டும் போதும் என்பதற்காக சொல்லவில்லை. இந்த சமூகத்துக்கு அந்த மான உணர்ச்சி மொத்தமாக வர வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். எனவே அருமை சகோதரர்களே, ஒரு அருமையான வாய்ப்பை அருமை சகோதரர் NSM நஜ்முதீன் அவர்கள் இங்கே வழங்கி இருக்கிறார்கள். ஒரு திருமண மேடையை அமைத்து சாப்பிட்டு விட்டு போங்கள் என்கிற விருந்தோம்பலை மட்டுமே வைத்து குடித்து விடாமல் அறிவு கருத்துக்களை, சிந்தனை கருத்துக்களை அள்ளி திரிப்பதற்காக ஒரு மேடையை இங்கே நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். எனவேதான் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளிலே இருந்தும் நல்ல தலைவர்களை, நல்ல சிந்தனையாளர்களை அழைத்து நல்ல கருத்துக்களை உங்களிடத்திலே சொல்ல வேண்டும் என்பதனுடைய நோக்கம் என்னவென்று தெரியுமா சகோதரர்களே? இங்கே அண்ணன் யாக்கத்தனி வந்திருக்கிறார். அவர் ஒரு அமைப்பினுடைய சிறுபான்மை பிரிவினுடைய தலைவர். நான் இங்கே அதை சொல்வதனுடைய நோக்கம், இந்த சமூகம் என்றைக்கும் சிறுபான்மையாக இருக்கக்கூடாது, இந்த சமூகம் ஒரு நாள் பெரும்பான்மையாக மாற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் உங்களை எல்லாம் அழைத்து பெரும்பான்மையாக மாறுங்கள் என்ற கருத்தை சொல்வதற்காக. அதே நேரத்தில் யாரையும் பாதிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, யாரையும் புண்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல. நாம் எல்லோரையும் போல சம வாய்ப்பை பெற்றவர்களாக, சம உரிமையை பெற்றவர்களாக திகழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மனமேடையை இன்றைக்கு பயன்படுத்தி இருக்கிறோம். அருமை சகோதரர்களே, அருமை நண்பர் நஸ்ருல் ஜான் அவர்களும் அருமை நண்பர் பாபு சலாம் அவர்களும் நல்ல குழந்தைகளை இந்த சமூகத்துக்காக பெற்றுத்தாருங்கள். நீங்கள் பெற்றுத் தருகிற அந்த குழந்தைகள் எதிர்காலத்திலே இந்த சமூகத்துடைய நன்மை கருதி சமூகத்துக்கு உழைக்கிற மனிதர்களாக அவர்கள் மாற வேண்டும். எல்லோரையும் போல நாமும் சமமானவர்களாக, சம உரிமை பெற்றவர்களாக, சம மரியாதை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அதற்கான வாய்ப்பை உருவாக்கி தாருங்கள் என்றுதான் இந்த மனவிழா மேடையிலே மணமக்களை வாழ்த்தி ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அருமை சகோதரர் NSM அவர்களை இந்த நேரத்திலே பாராட்டி, NSM அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த பகுதியிலே விருந்தனக்காரர்களிலே ஒருவர் அதை ஏற்கனவே இடத்திலே ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். இந்த திருமணம் என்கிற நேரத்திலே என்னுடைய மகன்கள் 2 பேருடைய திருமணம் முடித்துவிட்டால் அதற்கு பின்னால எதிர்கால வழக்கறிஞர் கமால் கான் ஒருவர் தான், அவருடைய திருமணம் மட்டும்தான் பாக்கி இருக்கிறது. 2 பேருடைய திருமணத்தை நாங்கள் முடித்து விட்டால் இனிமேல் முழுமையான 100% அரசியலுக்காக, சமூகத்துக்காக என்னை அர்ப்பணித்துக் கொள்வேன் என்று சொல்லி இருக்கிறார். உங்கள் இவ்வளவு முன்னாலேயும் அதை நான் ஞாபகப்படுத்துவதற்கு காரணம், ஏதோ பிள்ளைகளுக்கு
திருமணம் முடிந்து விட்டது, ஓய்வெடுத்து விடுவோம் நினைத்து விடக்கூடாது. இன்னமும் அவருடைய பணி தொடர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அவருடைய பணி என்பது குடும்பத்திற்காக அல்ல, நமக்காக அல்ல, சமூகத்திற்காக இந்த பணி தொடர வேண்டும். இந்த நேரத்திலே அவரிடத்திலேயே வேண்டி மணமக்களை வாழ்த்தி அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியிலே, ஏன்னா எல்லா அரசியல் மேடைகளையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், எல்லா தலைவர்களையும் சொல்வதை பார்த்திருப்பீர்கள். ஏதாவது ஒரு தலைவரை காண்பித்து அந்த தலைவரை போல நீங்க வாழணும் வாங்க, அந்த தலைவரை போல வாழ்ந்தா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு தலைவரும் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. எனவே நாங்கள் ஒருபோது எங்களை மாதிரி வாழு, எண்ணத்தம் மாதிரி வாழு, கவிஞர் பாலா மாதிரி வாழு அப்படின்லாம் யாரையும் சொல்லவில்லை. நீங்களாக வாழுங்கள், நீங்கள் இஸ்லாத்தின்படி நடவுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நல்ல கருத்துக்களை மக்களிடத்திலே எடுத்துச் சொல்கிற வேலையை தொடருங்கள், செய்யுங்கள் என்று சொல்லி ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்கள் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் ஜனாப் கே.எம். ஷரீப் அவர்களுடைய வாழ்த்துக்களில் முஸ்லிம் லீக்கினுடைய துணைத் தலைவர் ஹஜ்ரத் ஷாஹுல் ஜமாலி அவர்கள் மணமக்களை வாழ்த்த அரங்குக்கு வருகிறார்.